ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட உடைய வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கத்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரப்பா. அடியால் ஒன்றில்லை, நான் சிறுகணும். உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் சுயம் வெளிப்படாதபடி உம்முடைய கத்தாவை சித்தம் மாத்திரம் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய இனிய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். எல்லா துதியான மகிமையும் எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருந்த போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு வாசனை வீசக்கூடிய அருமையான ஒரு வாழ்க்கை. ஏதோ அழகாக சொல்லுது, இயேசுவின் நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலமா. அது வாசனை. இயேசுன்ற நாமமே, அந்த நாமத்துக்கு அவ்வளவு மகிமையான ஒரு வாசனை. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் வாசனை வீசுகிறோம் என்று தான் வேதத்திலிருந்து சில ஆதாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லுது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் நம்மளை யாராக வைத்திருக்கிறார்? வாசனை வீசக்கூடிய அருமையான ஒரு விசேஷித்த ஒரு பாத்திரமாக தான் தேவன் வைத்திருக்கிறாராம். வேதம் அழகாக சொல்லுதுங்க. நீங்கள் வேதத்தில் அருமையான நோவா காலத்தில் ஆண்டவர் சமூகத்தில் இந்த பேழையிலேருந்து அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவங்க ஆண்டவருக்கு என்று சொல்லி சுகந்த வாசனையாக காணிக்கையாக ஆண்டவருக்கு என்று சொல்லி சில பறவைகளை அவன் பலியிடுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தார். நோவா மட்டும் இல்லை, நோவாவுடைய பிள்ளைகள் மனைவியோடு கூட. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எப்பெல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணுறோமோ அதுதான் சுகந்த வாசனை. அப்படிப்பட்ட அந்த சுகந்த வாசனை குறித்து வேதத்தில் அழகாக வாசிக்கிறோம். சங்கீதம் 141ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நம்முடைய விண்ணப்பம் தேவனுக்கு தூபமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகுதாம். யோசித்து பாருங்க, நம்முடைய கையெடுப்பு அந்திபலையாய் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க கடவுள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்பெல்லாம் நம்ம ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோம், யோசிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் என் நாமத்தினால 2 பேராகிலும் 3 பேராகிலும் எங்கே கூடியிருக்கிறீங்களோ அவங்க மத்தியில் நான் இருப்பேன்னார்ல. அப்போ ஏசுப்பா நம்ம மத்தியில் இருக்கிறா, நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறா. அப்போ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்ம ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம ஜெபிக்கணும். நம்ம வீட்டில் ஏசுப்பாவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை உண்டா? கிறிஸ்துவ வாழ்க்கை வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கை. அப்போ நோவா காலத்தில் அவங்க ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க, அங்கே பலி செலுத்துகிறாங்க. தேவன் அதை முகருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட நீங்கள் பைபிளை நீங்கள் வாசித்தீங்கன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதில் முதல் 2-3 வசனங்கள் எடுத்து நீங்கள் பாருங்கள். அங்கே பார்க்குறோம், இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் சுகந்த வாசனையாக காணிக்கையாக தன்னே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாராம். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட இயேசுவை மாதிரி பின்பற்றினாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு விளையாட்டான ஒன்றல்ல, பரலோகம் போகணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம். பவுல் அப்போஸ்தலன் கூட தன்னுடைய ஊழிய பாதையை அவன் கடந்து போகும்போது பல போராட்டங்களை அவன் கடந்து போகிறான். அதில் அவன் சொல்கிறான், வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி வசனத்தை பிடிச்சி சுடராக பிரகாசிக்கும் போது இந்த கோணலும் மாறுபாடு சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களாக முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து அப்படியே நாம் வாசிக்கிறோம். அந்த 17 வாசிக்கிறோம், உங்களுடைய விசுவாசமாகிய பலியிலும் நான் வார்க்கப்பட்டு போகிறேன் என்று வாசித்து பாருங்க. அப்போ இந்த வார்க்கப்படும் போது தான், உடைக்கப்படும் போது தான், அதுதான் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு அருமையான சுகந்த வாசனையா ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய ஜீவியமானது மாறுகிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தருக்கு பயந்த பயம் அவருக்கு உகந்த வாசனையா. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு ஃபேமிலியை நிச்சயம் இயேசுப்பா பார்ப்பார். நான் நினைக்கிறேன், ஒரு வேளை நம்ம சத்தத்தை ஆண்டவர் கேட்கலேன்னு. அழகாக சொல்லுதுங்க, ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை நித்திய விவாகத்துக்கு என்று தெரிந்து கொண்டபடினால, நம்மளை உண்மையாய் தனக்கென்று நியமித்தபடினால நம்ம அப்பாவை நோக்கி கூப்பிடுகிறோம். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறாராம். எப்படி தெரியுமாங்க? பரலோகத்திலிருந்து பதில் கொடுக்கும்போது பரலோகம் வானத்துக்கு பதில் கொடுக்குதாம், மறுமொழி கொடுக்குதாம். அந்த வானத்திலிருந்து தேவன் பூமிக்கு மறுமொழி கொடுக்கிறாராம். அந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய், திராட்சரசம், ஆண்டவருடைய பிள்ளைய தானியம் எல்லாவற்றுக்கும் தேவன் மறுமொழி கொடுக்கிறாராம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம கூப்பிடுறோம் இங்கே பூமியிலிருந்து. வேதம் அழகாக சொல்லுது, மனவாட்டியாகிய நம்மளை
அவர் உன்னதத்தில் அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயந்து நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால உண்டாகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு அளவில்லாமல் கர்த்தர் கொடுக்கிறாராம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு பொக்கிஷம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில். அப்போ ஆண்டவருக்கு பயந்து நம்ம ஜீவிக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு எல்லா ஆசீர்வாதம், ஆயுசு நாள் பெருகுது, தீமையை அவனை விட்டு கர்த்தர் விளக்குறாரு, அது ஜீவனுக்கு ஏதுவானது, சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ ஜீவனுக்கு ஏதுவான அந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். ஏசப்பாவுக்கு நம்ம இப்படிலாம் நம்ம பயந்து நடக்கிறோம், பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோமா, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமா, அல்லது உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் தரித்து கொண்டு ஒருவேளை அற்ப காரியத்துக்காக மூடனுடைய இருதயம் கழிப்பு வீட்டில் இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை ஒருவேளை பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களால் வாசிக்கிறோம். ஒருவேளை நம்ம இருதயம் இந்த உலக பிரகாரமான ஒரு கழிப்புக்குள்ள நம்ம ஒருவேளை சென்று உலகத்தோடு நம்ம காணப்படுகிறோமா, அல்லது இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க வேறு பிரிக்கப்பட்டு ஆண்டவர் ஞானியருடைய செவி எப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தான் திறந்திருக்குமா? ஆனால் இன்னைக்கு நம்ம ஒருவேளை செவி மூடனுடைய செவியா இருக்குதா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் கேட்கிறோமா? வெளிப்படுத்தல் 1:3 கூட வாசிங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பது அது நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாங்க. அவருடைய வசனத்தை வாசிக்கிறது, நம்ம செவி கொடுக்கிறது, கை கொள்றது எல்லாமே அது ஒரு பெரிய பாக்கியம். அப்போ இந்த காதில் தேவ சத்தம் கேட்டு ஆண்டவருக்கு பயந்து நம்ம ஜீவித்தோம்னா அதுதாங்க சுகந்த வாசனை, ஆண்டவருக்கு பிரியமான உகந்த வாசனை. அப்போ நம்ம ஜீவியமானது இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அது மட்டுமல்ல, இன்னும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம், எங்களை கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன் ஒவ்வொரு இடமெல்லாம் நமக்கு வெற்றியை கத்தர் கொடுக்கிறாராம். அப்ப நம்மளை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. யோசித்து பாருங்க, நீங்க எங்கெல்லாம் ஏசாமியை பத்தி பலருக்கு நீங்க சொல்றீங்களோ அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், அல்லது எப்பெல்லாம் சுவிசேஷம் நம்ம சொல்லுகிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய பாதங்கள் மலையின் மேல நிற்குதா? எவ்வளோ ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் நம்மளை அவ்வளவாய் கனப்படுத்துகிறார். அந்த உலகத்தில் நம்ம எல்லாராலும் கர்த்தருடைய பிள்ளை அற்புதமா எண்ணப்படலாம். ஆனால் இயேசு நம்ம கையில் எப்பெல்லாம் நம்ம செபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதெல்லாம் அந்த உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். ஆண்டவர் லோத்தை பார்த்து சொல்கிறார், சமபூமியில் எங்கு நிற்காத. ஆனால் அவன் சமபூமியை தான் விரும்புகிறான். தனக்கென்று ஒரு ஊரை தான் தெரிந்து கொண்டான். ஆனால் அந்த இடத்துல அவன் விருத்தியை பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ மலைக்கு போ. மலை என்பதுதான் அந்த ஜெபஜீவியம், அந்த உன்னதமான ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில கட்டாயம் காணப்பட வேண்டும். அதனால தான் உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பகல் குளிர்ச்சியாகி சாய்ந்து போகிற வரையிலும், யோசித்து பாருங்க, பகல் குளிர்ச்சியா இருக்குது, அந்த நிழல் சாய்ந்து போகிற வரையிலும். அப்படி என்ன அர்த்தம்? நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த காலம் பகல் காலம், கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த சாய்ந்து போகிற நிழல் சாய்ந்து போகிற நேரம் என்பது நம்முடைய ஓட்டம் முடிக்கிற ஒரு நேரம், அல்லது ஒருவர் கிரியை செய்ய முடியாத ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிற ஒரு நேரம். அப்போ அதுவரையிலும் வெள்ளை போல மலையிலும் கர்த்தருடைய பிள்ளை சாம்பிராணி மலையிலும் போய் நான் தங்கியிருப்பேன் என்று அழகாய் மணவாட்டி சொல்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வெள்ளை போலம் என்றால் என்ன? அது ஒரு செடி. வேதத்தில் உன்னத பாட்டு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12லேருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிங்கன்னா, நம்ம வாழ்க்கை ஒரு வேலி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமா இருக்கு, அப்படி முத்திரிக்கப்பட்ட ஒரு கிணறா இருக்குது, ஆண்டவருடைய இப்படி மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அப்படிப்பட்ட அந்த தோட்டத்துக்குள்ள சிங்கார வனம் இருக்குமா. அந்த சிங்கார வனத்துக்குள்ள அந்த 14வது வசனம் சொல்லுது, அந்த வெள்ளைப்பூடு செடி என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த செடி கர்த்தருடைய பிள்ளை அதிலிருந்து வருகிறதான அந்த பிசுனை எடுத்து என்ன செய்வாங்களா அந்த நாட்கள்ல, அதுதான் அந்த அருமையாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க எடுத்து நீங்க வாசிங்கன்னா, அங்கு கந்தவர்க்க பொடி, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய தூபவர்க்க பொடி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பொடியோடு என்ன செய்வாங்களா, ஆண்டவருடைய சந்நிதியில ஆண்டவருக்கு என்று சொல்லி தூபம் காட்டுவாங்களாம். அப்ப அந்த பொடியில ஒன்றுதான் இந்த வெள்ளை போலம். அப்ப தேவ பிள்ளையே, அந்த வெள்ளை போல அந்த மலையில நான் போயிருப்பேன். இந்த வெள்ளை போலம் இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னா சுத்திகரிப்புக்கு என்று நாம் வேதத்துல அழகாய் வேதத்துல வாசிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அங்கு அவளை சுத்திகரிக்கிறாங்க 6 மாதம் வரையிலும். அப்போ
சுத்திகரிப்புக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒன்று. அது கசப்பு நிறைந்த ஒரு பொருள். தேவனுடைய பிள்ளை அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு பிறக்கும் போது அவருடைய பிறப்பை பார்க்க வந்ததான அந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்து அந்த வெள்ளை பழத்தையும் கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய பிள்ளை இயேசு கொல்கதா மலையில அவர் சிலுவை பாடுகளுக்கு முன்பாக அந்த வெள்ளை பழம் கலந்த அந்த தண்ணீரை கொடுக்குறாங்க. ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளை அவர் மரித்த பிற்பாடு கூட அவரை இந்த வெள்ளை போலத்தில் வைத்து அவங்க சுத்துகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி இந்த வெள்ளை போலத்துக்கு நிறைய காரியங்களை இந்த வேதத்தில் நம்ம ஆதாரத்தோடு நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த வெள்ளை போலம் என்பது ஆண்டவருடைய பிள்ளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு பரிசுத்தமான, அது ஒரு அருமையான வாசனை வீசக்கூடிய ஒரு ஜீவியம். நம்ம வெள்ளை போல மலை என்பது ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். கர்த்தரோடு உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். அதனாலதான் உன் அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா தேவனுடைய பிள்ளை அவர் நம்மளை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு நம்ம ஜெப ஜீவியத்தில் காத்திருக்கணும். 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுங்கன்றார். ஆனால் இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு எவ்வளவு குறைவா இருக்கும். பாதி ஆறு அநேகருடைய வாழ்க்கையில கடக்கிறோம். ஆனா பாதி கிணறு கடப்பது போல அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறோம், நம்ம ஜெப ஜீவியத்தில் அப்படியே குன்றி போனோம்னா விழுந்து போகிற நிலைமை, அந்த ஆழமான குழிக்குள்ள விழுகிற நிலைமை தான். 1 மணி நேரம்னா அந்த 1 hour ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில 24 மணி நேரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, வேலை வேலை உலக காரியம் என்று அதிலே நம்ம செலவு பண்ணி கொண்டிருந்தா எப்படிங்க நம்ம வாழ்க்கையில அந்த வெள்ளை போல மலையிலும் அந்த சாம்பிராணி மலையும், சாம்பிராணி பாருங்க அது ஒரு வேளை கட்டியா இருக்கிற வரையிலும் அது பிரயோஜனம் இல்லை, அதை உடைக்கணும், தூளாக்கணும். நம்ம வாழ்க்கையும் கூட நம்ம நொறுக்கி ஆண்டவர் பாதத்துல நறுங்குண்ட இருதயத்தை தான் தேவன் ஒரு நாளும் புறக்கணிக்கலையா. அப்ப நம்ம இருதயம் நொறுக்கப்படுதா? நம்முடைய இருதயமானது இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல ஊற்றப்படக்கூடிய ஒரு அனுபவமா இருக்குது. அந்நாள் தேவ சன்னதியில தான் இருதயத்தை ஊற்றினது போல ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது ஜெபிக்கிற அந்த நேரம் யாகலத்தோடு ஜெபிக்கிறார், போராடி ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடக்குது, அவருடைய சரீரத்தில் அந்த வேர்வையானது ரத்தத்தின் துளிகளாய், பெரும் ரத்தத்தின் துளிகளாய் வெளிவருகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, அப்போ இருதயத்தை நம்ம உடைச்சி ஊத்துகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவை. அந்த அனுபவம் தான் அந்த வெள்ளை போல மலையிலும் அந்த சாம்பிராணி மலையிலும் போய் தங்கியிருப்பேன். அப்போ இயேசுவோடு கூட நம்ம வாழ்க்கையில் ஏதோ முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கிறது அல்ல, நம்ம இருதயத்தை உடைச்சி ஊத்தி ஆண்டவர் அதை முகர்றாருங்க. அவர் அன்பு ஆவியானவர் நம்மிடத்துல வந்து நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார். நாம ஏற்றபடி வேண்டுதல் செய்ய வேண்டியது என்னதென்று அறியாதபடினால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் ஜெபிக்கிறாராம். எதத்துல ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 நீங்க படிச்சீங்கன்னா ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காய் வேண்டுதல் செய்கிற அப்படினால நமக்குள்ள இருக்கிற ஆவியின் சிந்தை என்னது என்பதை அவர் பார்க்கிறாராம். இன்னைக்கு ஆவியின் சிந்தையோடு நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம வீட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், நம்ம பிள்ளைகளுக்காய் மட்டும் நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் பத்தாதுங்க. தேவன் முகர்ணும்னா நம்முடைய ஜெபமானது அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு ஜெபமாக, அப்படிப்பட்ட உகந்த வாசனை உள்ள ஒரு ஜெபமா நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே உன்னத பாட்டு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்கு வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித பொடிகளினாலும் வாசனை வீசுகிற வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? தூப ஸ்தம்பம் போல என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்க. அப்போ இந்த வெள்ளை போலம், அது மட்டுமல்ல சாம்பிராணி, அது மட்டுமல்ல ஆண்டவருடைய வசனம் அழகா சொல்லுது, வர்த்தகருடைய சகல விதமான கந்த பொடியினாலும் தேவனுடைய பிள்ளை வாசனை வீசுகிற தூப ஸ்தம்பம் போல. அருமையான அந்த வசனம் அழகா சொல்லுது. அப்போ இந்த 3 கலந்து வாசனை வீசும்போது, அப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்குதா? தூப ஸ்தம்பம். ஸ்தம்பம்னா பாருங்க, அது ஒரு தூணை குறிக்கிறது. அதாவது ஜெப வாழ்க்கை நமக்கு ஒரு பில்லர் போல. நம்ம வீட்லையும் சரி, சபையிலும் சரி, ஜெபிக்கிற ஒரு விசுவாசிகள் இருந்தா நம்ம வீட்லையும் நம்முடைய சபையிலும் ஜெபிக்கிற எத்தனை தூண்கள் இருக்கிறாங்களோ அத்தனையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஆனால் இந்த இடத்துல வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மணவாளனா இயேசு. ஆண்டவருடைய பிள்ளையை அவர் எப்போது ஜெபிக்கிறவராயிருந்தார். கல்வாரி சிலுவையில அவர் பாடுபடுகிற அந்த நேரத்தில் அவர் தனக்காக பேசல, தனக்கு நலமானபடி பேசல. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு நலமானதை தான் நாம் பேசுகிறோம், நம்ம இருதயத்துக்கு ஏற்ற ஒன்று பேசுகிறோம், நம்ம நியாயத்தை பேசுகிறோம். ஆனால் இயேசு அந்த கடைசி மணி நேரத்தில் கூட பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுக்காய் மன்னிப்பு கேட்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம எப்படி இருக்கிற அன்னாள் வாழ்க்கையை பாருங்களேன். அவ துன்பப்படுத்தப்படுறா, வியாகுலப்படுறா, தன் இருதயத்தை உடைச்சி ஊத்துறா. அந்த நேரத்தில் கூட
யோசித்து பாருங்க, ஒருவேளை ஏலி பரியாசம் பண்றார், பண்ணும்போது தேவனுடைய பிள்ளை மதுவரியில நீ நிறைந்திருக்கிறாய் என்று சொல்லும்போது அவ ஒருவேளை அந்த ஆசானின்னு பார்க்கல, அவ உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஊட்டி விட்டு சொல்றா, ஆண்டவர் சமூகத்துல இருதயத்தை உடைச்சி ஊத்துனேன், அவ்வளோ வேதனை உள்ள ஒரு பெண் என்று ஆண்டவர் சமூகத்துல அந்த ஏலியோடு பேசுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்போ நாம இருதயம் உடைஞ்சி கத்தர் பாதத்துல வரணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அந்த வாசனை உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் இயேசு செய்தார். பல பரியாசம், பல நிந்த அவர் ஊழியம் செய்த அந்த நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு மனிதனை என்கரேஜ் பண்ணல, பிதா ஒருத்தர் தான். அவர் மாத்திரமே என்ன செய்கிறார், பல காரியத்தில் இயேசு கிறிஸ்துவ அவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், அநேக ஆலோசனைகளை கத்தர் கொடுத்து அவர் விசேஷமாய் கத்தருடைய கிருபையினால அவரை நிரப்புறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பிதாவுடைய சித்தத்தை செய்கிறார், தான் சுய சித்தம் ஒரு நாள் அவர் செய்யவே இல்லை. அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்களும் நானும் கூட அப்படி ஒரு வாசனை வீசுகிற வனாந்திரத்திலிருந்து பாருங்க, அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பகலெல்லாம் ஊழியம் செய்கிறார், இரவு நேரங்களில் அநேக மணி நேரம் பிதாவுடைய பாதத்தில் உட்காரார். அதிகாலம் எடுத்துக்கங்க, அவர் தனக்குன்னு வாழல, அதுவும் பிதாவுடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த ஆலோசனையின்படி தேவ சமூகத்திலிருந்து அவர் இறங்கி வந்து ஜனங்களோடு வந்து ஊழியம் செய்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, அப்போ வனாந்தர ஒரு வாழ்க்கை, யாருடைய உதவியும் கிடையாது, பல மணி நேரம் தனித்து ஜெபிக்கிறார். இன்னைக்கு யோசிங்க, கூட்டு ஜெபம் பண்ணால் போதும், ஆலயத்தில் போய் நான் எல்லாரோடும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறேன். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, அதிகாலையில் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து தனித்து உட்காராதபடி நான் ஒரு 4 பேரோட சேர்ந்து ஜெபம், இதே எனக்கு திருப்தி. அதான் இல்லைங்க, ஒருவேளை நீங்க ஜெபம் பண்றது தப்பு கிடையாது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நமக்கு தேவை. ஆனா அதே நேரத்தில் கர்த்தர் பாதத்துல நாம் தனித்து எவ்வளவு நேரம் இருக்கிறோம். வனாந்திர ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை, தனி அறை நமக்கு தேவை, அந்தரங்கத்தை பார்க்கிற தேவனுடைய சமூகம் நமக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைய அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா, அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். அதுதான் தூப ஸ்தம்பம். தூபன்றது அது ஜப வாழ்க்கை, தூப ஸ்தம்பம் என்பது தூண். அப்ப நம்ம வாழ்க்கையிலே கூட அந்த ஜபன் வாழ்க்கை நிறைந்த ஒரு தூணாக நம்ம எங்க இருந்தாலும், ஆலயத்திலும் ஊழியத்திலும் வீட்டிலும் எல்லா காரியத்திலும் நாம் காணப்படுகிறோமா தேவ பிள்ளைய, அந்த வாசனை நம்ம வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளையை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய மற்றொரு காரியம் என்ன தெரியுமா? அதே கர்த்தருடைய வசனம் அழகா சொல்லுது, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், நான் நேசருக்கு கதவை திறக்க எழுந்து நின்றேன், எழுந்து போய் அவ என்ன செய்யறா, பூட்டிய கைப்பிடியின் மேல கை விரல வைக்கிறான். வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கைகளில் இருந்து என்ன வடிதான், வெள்ளை போல வடிதான், விரல்களிலிருந்து வெள்ளை போல வடிதான். அப்ப யோசித்து பாருங்க, வெள்ளை போலம் என்பது வாசனை உள்ள ஒரு வாழ்க்கை. கை விரல் யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க, நம்முடைய கைகளில என்ன வடிகிறது யோசிங்க. ஆண்டவருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஜப ஜீவியம் இருக்கிறது. அந்த கைகளை உயர்த்தி ஜெபம் என்ற அனுபவம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கிடையாது. ஆயப்பட்டினத்தை அந்த நாட்களை ஜெயிக்கும் போது அவன் ஈட்டிய கைகளை உயர்த்தி என்ன செய்கிறான், ஈட்டிய அவன் அந்த பட்டணம் ஜெயிக்கிற வரையிலும், யுத்தம் நடக்கிற வரையிலும் தன் கைகளை உயர்த்தினானாம். ஆண்டவருடைய பிள்ளை மோசையும் கூட தன் கைகள் அசந்து போற நேரத்திலையும் கூட தன் கைகளை உயர்த்த அமலேக்கியர் என்ன செய்தாங்க, தோத்து போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஜெயித்தாங்க. அப்ப ஆவிக்குரிய ஜீவியம் என்பது இந்த கைகள் பரிசுத்தமுள்ள கைகளா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னவாய் நம் கைகள் சுத்தமுள்ள கைகளா இருக்கணும். இந்த விரல்கள்ல அக்கிரமம் படியக்கூடாது, இரத்தக்கரை படியக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜப அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை 7-8 வசனத்துல வாசிக்கிறது போல நம்ம தெளிந்த புத்தி நமக்குள்ள இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த தெளிவு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில எப்ப தெரியுமா புத்தி தெளியும்? அப்பா வீட்டுல நேர்த்தியா அந்த வேலைப்பாடுலாம் அழகா சாப்பிட்றாங்க, நல்ல பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குது. அவன் நினைக்கிறான் பண்ணி மேய்க்கிற அந்த இடத்துல இருக்கிற வரையிலும் அவன் வாழ்க்கையில அவனை வைத்த திருப்தி ஆக்க முடியல, நிரப்ப முடியல. அந்த தவிடு குறைய ஆரம்பிக்கும் போது அப்போதான் நினைக்கிறேன், அப்பா வீட்டில் உங்க வேலைக்காரெல்லாம் திருப்தியா பூர்த்தியா சாப்பிட்றாங்களே, அப்பா வீட்டில் இருக்குன்னு புத்தி தெளிகிறான். ஆண்டவருடைய பிள்ளை அப்போ புத்தி தெளித்து அப்பா வீட்டை நோக்கி வருகிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லேகியோன் எடுத்துக்கங்க, அவன் யாராலும் அடக்க முடியல, அவன் தன்னை காயப்படுத்துகிறான். அவனுடைய வாழ்க்கை கல்லறை தான், வீட்டுக்குள்ள அவன் ஒரு நாள் இல்லை. அந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் ஆண்டவராக இயேசு அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை விரட்டுறாரு.
விரட்டினதுக்கப்புறம் அந்த அசுத்தாவியெல்லாம் போனதுக்கப்புறம் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறானா ஆண்டவருடைய பிள்ளையை. அப்ப நமக்குள்ளாக ஒரு தெளிவு நமக்குள்ள காணப்படும். ஜெப ஜீவியம் என்பது ஆண்டவருடைய பிள்ளை அலட்சியமான ஒன்று அல்ல. ஆண்டவர் பாதத்தில் விழித்திருந்து உட்காரணும். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. இன்னைக்கு விழிப்பு இல்லாம அநேகருடைய வாழ்க்கையில ஒரு அசதி. தேவனுடைய பிள்ளை தெளிந்த சிந்தை உண்டா? தெளிந்த சிந்தை தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிள்ளை நம்ம ஆண்டவராக இயேசு நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகள். அவர் தெளிந்த தண்ணீர் அண்டையில தான் நம்மளை கொண்டு போய் நம்மளை அமர்த்துகிற தேவனா இருக்கிறார். தேவ பிள்ளையை இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தெளிவில்லாதவர்களாய் காணப்படுகிறோமா? குழப்பம் நமக்குள்ள இருக்கிறதா? அநேக காரியத்துல சேஷமாய் சோர்ந்து போறோம் அல்லவா? ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அபிஷேகத்துல ஒண்ணுதான் அந்த தெளிந்த புத்தி. தேவனுடைய பிள்ளையை 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆவி. ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்துல நிரப்பப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார். ஆனால் ஒரு நிச்சயமா ஒரு தெளிந்த சிந்தையோடு ஜெபிக்கிறதுல வாஞ்சியா நம்ம காணப்படுவோம். அந்த அருமையான மணவாட்டியினுடைய விரல்களிலும் அருமையான அவருடைய கைகளிலும் இருந்து அந்த வெள்ளை போலமாகிய வாசனை. ஆண்டவருடைய பிள்ளை அது மட்டுமல்ல, அதே உன்னதப்பட்டு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அவருடைய வஸ்திரத்திலிருந்து வாசனை வீசுதா. என்ன வாசனை? லீபனோனின் வாசனை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது? லீபனோனின் வாசனை வீசக்கூடியவர்களாய் காணப்படுகிறோமா? அன்னைக்கு அருமையான ஈசாக்கு வாழ்க்கையை குறித்து நீங்க படிச்சீங்கன்னா, ஆசீர்வதிப்பதற்காக தன்னுடைய மகன் மூத்த மகனை கூப்பிடுறான். ஆனா இந்த அருமையான 2வது மகன் யாக்கோபு போய் ஆசீர்வாதத்தை வாங்க போறான். போகும்போது அந்த ஏசாவுடைய ஆடைய மேல போட்டுட்டு போறான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, அந்த வாசனை வயல்வெளியின் வாசனை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை அப்ப நம்ம தேவன் ஆசீர்வதித்த அந்த வயல்வெளியின் வாசனை. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம இன்னைக்கு எந்த வாசனை உள்ளவர்களாக இருக்கிறோம்? எப்படிப்பட்ட வாசனை வீசக்கூடிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? நம்முடைய ஜீவியமானது ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா? நற்கந்தமாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள்ள பைபிள்ல வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தம் வாசனை தாங்க. ஆண்டவருடைய பிள்ளையை அவரை அறிகிற அறிவின் வாசனை நமக்குள்ளது வெளிப்பட வேண்டும். யார் ஆண்டவருடைய பிள்ளைங்க? நாம் ஒரு நடமாடு நிருபமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் பலருக்காய் திறப்பில ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளை இருதயத்தை ஊற்றி போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம். எப்ப நீ பைபிள் எடுத்து நீ வாசித்தாலும் இயேசுவை அறிகிற அறிவு உனக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் பார்ப்பார். அதுதாங்க உகந்த வாசனை. அந்த நாள்ல பலி செலுத்தினாங்க. நீங்க யாத்திராமம் புஸ்தகத்தெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையிலும் பலி செலுத்தணும். இரவு நேரங்கள் சாயந்தர நேரங்களும் பலி செலுத்த வேண்டும். அப்படி பலி செலுத்துகிற அந்த நாட்கள்ல அநேக ஜனங்களுக்காய் ஆசாரியன் பலி செலுத்துவான். அந்த சுகந்த வாசனையெல்லாம் கர்த்தர் முகந்தாராம். பலி நிமித்தம் ஆண்டவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சாராம். ஆண்டவருடைய பிள்ளையை இன்னைக்கு பலி செலுத்துகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தண்ணீரின் வாசனையினால அந்த மரமானது ஒருவேளை காய்ந்து போயிருக்கலாம். அதனுடைய வாழ்க்கையில தண்ணீர் வாசனையினால துளுத்தது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அந்த தண்ணீர் வாசனை நமக்குள்ள இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையானது துளிர்க்கக்கூடிய இந்த அபிஷேகத்தின் தண்ணீர் நம்ம மேல இறங்குதா? தண்ணீர் வாசனை என்ன என்றால் ஆண்டவருடைய வசனம் அழகா சொல்லுதுங்க, பனிதுளி போல மனதுளி போல ஆண்டவருடைய உபதேசமாகிய வசனம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான நிறைய ஆலோசனைகள் கர்த்தர் செய்தியின் மூலமாக ஆண்டவர் விசேஷமாய் சபையில ஊழியக்காரர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனையும் நமக்கு பரலோகத்திலிருந்து வருகிற பனிதுளிங்க, மனதுளிங்க. அந்த வாசனையில நம்ம வாழ்க்கையானது துளிர்க்கிறதாங்க. ஆண்டவருடைய பிள்ளைய அப்படி ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டா? அப்படி வாசனை வீசக்கூடியவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு கர்த்தர் கரத்துல நம்மை அர்ப்பணிக்க போறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜெப ஜீவியம் அதிகமாகட்டும். ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கட்டும். கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவருடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். வேதத்துல யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து நீங்க வாசிங்கன்னா ரொம்ப அழகாப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 4 காரியம் குறிப்பாக பாத்தீங்கன்னா, வெள்ளை போலம் தகப்பன் கர்த்தருடைய சமூகத்துல அந்த தூவ வர்க்கத்துக்கு தேவையானதானது அல்பா பீசன் காணப்பட வேண்டுமா? ஆண்டவருடைய பிள்ளை குங்குளியம் காணப்பட வேண்டுமா? அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில சாம்பிராணி, தேவனுடைய பிள்ளை, இது 4 சேர்ந்தது போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களுக்காய் நாம் எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமாங்க? 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் எல்லா மனிதர்களுக்காக ஸ்தோத்திரத்தோடு நீங்க ஜெபம் பண்ணணும், வேண்டுதலோடு ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய பிள்ளை விண்ணப்பத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம ஜெபிக்கிறோம்? ஸ்தோத்திரித்து நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல போகிறதா? யோசித்து பாருங்க.
நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் அலட்சியப்படுத்துகிற தேவன் அல்ல. ஜெபங்கள் தூபங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல நறுமணமாய் போய் சேருதா? யோசித்து பாருங்க. அநேகருடைய வாழ்க்கையில நீங்க துதித்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நபருக்காய் ஜெபிப்பதில்லை, அடுத்தவர்களுக்காய் நம்ம ஸ்தோத்திரித்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஜெபஜீவியம் என்பது ஒரு சாதாரண ஒன்று அல்ல. ஜெபிக்கிற அந்த நேரத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுதுங்க, ஒரு ஆளுக்காக நம்ம ஜெபம் பண்றோம்னு சொல்றோம், ஆனா நம்ம ஜெபம் பண்றோம்னு சொல்லி அவங்களுக்காக என்ன செய்வதில்லை, ஜெபிப்பது கிடையாது. ஜெபஜீவியத்தை குறித்து வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ரோமர் 1:9 நம்ம எப்பெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறோமோ அந்த நேரம் தேவனே சாட்சி கொடுக்கிறாராம். யோசித்து பாருங்க, யாருக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க? உலகத்துல மனிதர்கள் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டாம், ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். அந்த ஜெபம் என்பது ஆண்டவர் நம்ம மத்தியில வந்து நம்முடைய சத்தத்தை அலட்சியப்படுத்தாதபடி அவருடைய செவி நமக்கா எப்போதும் திறந்திருக்கிறதா. 1 பேதுரு 3:12 என் பிள்ளை எப்ப கூப்பிடுவா, எப்ப திறப்பல ஜெபம் பண்ணுவா, எப்ப என் சமூகத்துல விழுந்து கிடப்பா. ஆண்டவர் எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளை அவருடைய சமூகத்துல அவருடைய உள்ளங்கையில தேவன் நம்மை வரைந்து வைத்திருக்கிறாராம். யோசித்து பாருங்க, நம்ம ஜீவியம் ஆண்டவர் பார்க்கிறார் ஒரு பயம் இருக்குதா? யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தருடைய கையில நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கற்றுக் கொடுத்து நம்மை விசேஷமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான நாளில கூட நம்முடைய வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த தருணத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப அன்றைக்கு ஆசாரியன் செலுத்தினதான ஒவ்வொரு கத்தாவே தகப்பனே முதற் கனியும் ஆண்டவரே சுகந்த வாசனையாய் உமது சமூகத்தில் வந்ததல்லவா? அப்ப அவன் செலுத்தின அத்தனை பலியும் அது போல ஸ்தோத்திர பலிகள் மூலமாக ஆண்டவரே தான தர்ம பலிகள் மூலமாக ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு நன்மை செய்கிற பலிகள் மூலமாய் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறவன் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிற அந்த வசனத்தின்படி ஆண்டவரே சேஷமாய் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் உம்முடைய சன்னதியில தங்க வாழ்க்கைய ஆண்டவருக்கு இன்னும் முதற்கரியாய் கொடுக்கிற எத்தனையோ காரியங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தது ஊழியத்து நிமித்தம் கர்த்தாவே எத்தனையோ காரியங்களை செய்கிற பிள்ளைகளுடைய அந்த பலிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுகந்த வாசனையாய் நீர் அங்கீகரிப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நாளில கூட தகப்பனே அருமையான யாக்கோபு வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு பயந்து ஜீவிக்கிற அந்த நாட்கள்ல தீனால் நிமித்தம் ஆண்டவரே அங்கு ஒரு பெரிய கலக்கம் உண்டானதுப்பா வேதத்துல. அப்பா ஆதியாகமம் 34 கடைசி பகுதியில வாசிக்கிற அந்த வசனத்தின்படி அப்பா லேவியின் மூலமாய் சிமியோன் மூலமாய் ஆண்டவரே அவருடைய வாசனை கெடுக்கப்பட்டது என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறது போல இன்றைக்கு ஒரு வேளை அப்பா எந்த குடும்பத்துல வாசனை கெடுக்கப்பட்டு கலங்கி நிற்கிறார்களோ அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை கர்த்தர் இப்பொழுது நீ தொடுமுறையா நாங்கள் செபிக்கிறோம். அந்த லேவி கோத்திரம் ஆண்டவரே சபிக்கப்பட்ட கோத்திரமாய் இருந்த போதிலும் கூட தகப்பன் ஆசீர்வதிக்கல. ஆனாலும் யார் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி கூப்பிடும் போது லேவி கோத்திரம் ஆண்டவர் பட்சத்தில் வந்து மோசையின் பட்சத்தில் வந்து தங்களுடைய கைகளில அப்பா ஆயுதத்தை எடுத்து ஆண்டவரே கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிற அத்தனை பேரை நிர்மூலமாக்கினது போல இன்றைக்கு வசனம் என்ற பட்டயத்தின் மூலமாய் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை யாரெல்லாம் இந்த இடத்துல வந்து நின்று அப்பா ஒரு லேவி கோத்திரமாய் மாறுகிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையின் கர்த்தாவை இன்றைக்கு கர்த்தாவை ஆசீர்வாதமாய் மாற்ற உமது கரத்தை இப்பொழுது நீட்டிப்பதற்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஆண்டவரே பரிமள தைலத்தின் மேல ஒரு செத்து போன ஈ விழுந்தா ஆண்டவரே சொற்ப மதியினம் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ காரியத்தில் நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிதான் பரிமள தைலமாய் இருந்த அவருடைய வாழ்க்கை அந்த சொற்ப மதியினத்தின் மூலமாய் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை நாரி கெட்டு போற நிலைமையில் இருக்கிறதோ அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாட்கள்ல ஒரு விச மனம் இறங்கி ஆண்டவரே மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கட்டும். ஒருவேளை சிம்சோனை போல வழி விலகி உம்முடைய சந்நிதியில் நிற்பார்களானால் ஒரு விச திரும்ப அவர்களை நினைத்து பார்ப்பீராக. ஆண்டவரே இது கிருபை நாட்களப்பா, கிருபை நாட்களையா, கிருபை நாட்கள ஆண்டவரே பிள்ளைகள் வீணடிக்காதபடி ஒரு விச அவருடைய வாழ்க்கையானது உமக்கு பிரியமாய் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கிருபையின் காலத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. பெண் மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒரு விச நீ தூக்கி எடுப்பீராக, குழியிலிருந்து தூக்கி எடுப்பீராக அப்பா. கண்கள் தெளிவிக்கப்படட்டும் ஆண்டவரே தகப்பனே. ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே வெள்ளை போலமும் சாம்பிராணியும் கத்தாவை எப்பொழுதும் கத்தாவை தங்களுடைய கைகளில் வைத்து தூபமாக உமக்கு செலுத்த அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீ தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். உம்மை அறிகிற அறிவினால ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையானது தகப்பனே அப்பா வாசனையாக தகப்பனே வீசக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஜெப குறைவுகள் மாறட்டும், அசதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மறையட்டும், குடும்பத்தில் இருக்கிற தகப்பனே பிளவுகள் மறையும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை போல எங்களை மாற்றுவீராக. உம்மை போல ஜெபிக்கிற ஒரு
ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கர்த்தர் நீர் கற்றுத் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் பலவீனம் அடைந்திருக்கிற நமது பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. வாழ்க்கையில கர்த்தாவே உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை திரும்ப புதுப்பிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாசனை கெடுத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு வீச மனம் இறங்கி ஆண்டவரே இந்த கிருபையின் காலத்துல நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.